சோ கோடை காலத்துல முக்கியமா என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மே இந்த 2 மாசமே வெயில் ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால இந்த 2 மாசமும் 12 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வெளியே யாருமே போகிறத தடுத்துக்கிறது மூலமா அதிகப்படியான வெயிலோட தாக்கம் நம்மளோட உடம்புல ஏற்படுறது தவிர்க்கப்படுங்க. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துல நம்மளோட உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு நிறைய இருக்கிறதுனால நம்ம நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை எடுத்துக்கணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4ல இருந்து 5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதே சமயத்துல இளநீர், மோர், தயிர், தர்பூசணி பழம், நொங்கு இந்த மாதிரி நிறைய நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களையும் நம்ம டெய்லியும் உடம்புல சேர்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெயிலுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் வாட்டரை குடிக்காம பானையில தண்ணி ஊத்தி வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றதும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் வாட்டரை விட இது உடம்புக்கு ஆரோக்கியமான குளிர்ச்சியை தருங்க. அதே மாதிரி வெயில் காலத்துல இந்த அரிசி சாப்பாடு 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு பதிலா நீர் ஆகாரங்கள், கம்பங்கூழு, ராகி கூழு குடிக்கிறது மூலமா உங்களோட பாடி ஹீட்டும் கம்மியாகுங்க. அடுத்தது இந்த வெயில் காலத்துல டைட்டா இருக்க என்ன சனியும் வேண்டாம். அதே சமயத்துல நீங்க வெளியே போகும்போதெல்லாம் எப்பயுமே கையில, கழுத்துல, முகத்துலன்னு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு போறது மூலயமாவும் இந்த வெயிலோட தாக்கம் உங்களோட உடம்புல நிறைய பாதிப்பை ஏற்படுத்ததை தவிர்க்க முடியுங்க.